Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் சந்தோஷத்தையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள், நிந்தைகள், வெட்கங்கள், பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்களை சகித்தவர்களாயும், சத்துருவுங்களின் சந்தோஷம், சமாதானம், சுதந்திரம், மகிழ்ச்சி, சுகம் இவற்றை பறித்து கொண்டதின் நிமித்தமாயும் அநேக வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவை போல் சோர்ந்து போயும், சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவை போல் தெய்வ சமூகத்தை தேடாமலும், மற்றும் சிலரோ யோபுவை போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு ஆறுதல் தருகின்றார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக துதியின் ஆடையும் தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுகிறாள். மேலும் இவளை குறித்து பார்ப்போமானால், இவள் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும், வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில் தாமே கர்த்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி 1 குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதை, அவளின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக நிரப்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும், லட்சைக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைகளும், பற்றாக்குறைகளும், இழப்புகளும், நஷ்டங்கள், அவமானங்கள், கடன், வியாதி, வறுமை, அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்ருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல், யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இரட்டத்தனையான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில், உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற வெட்கப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும், இலச்சைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள்
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் இப்படியாக நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார். வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மலனை காண்பித்து இப்படியாக உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமை இந்த நாட்களிலே ஒரு ஏழ்மையாக நடக்கும்படியாகவோ அல்லது இந்த நாட்களிலே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கும்படியாகவோ அழைக்கவில்லை. அவர் அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அதே விதமாக ஆபிரகாமை இந்த நாட்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய காலத்திலே கூட பஞ்சங்கள் வந்தது. ஆனாலும் ஆபிரகாமை கூட தேவன் இந்த நாட்களிலே போஷித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படியாக வருகிறது என்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே. அப்படியானால் நம்முடைய பிதாக்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை என்ன வார்த்தையை இந்த நாட்களிலே தேவன் சொன்னாரோ அந்த பிரகாரம் எங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மை தேடி இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களிலும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால், இந்த உபாகம் 1 அதிகாரம் 11வது வசனம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த நாட்களிலே தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாக தேவனை விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வந்து அவருடைய நியமனங்களையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்கிற வேளையிலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி தர இந்த நாட்களை தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதிப்பார், தண்ணீரை ஆசீர்வதிப்பார், மாப்பிசையும் தொட்டியை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக இந்த நாட்களை அநேக ஆசீர்வாதங்களை வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவரை உண்மையாக ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களை அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். விக்கிரகங்களுக்கு பின்னாலே திரிந்த அந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் பாருங்கள், ஆபிரகாம் அந்த விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே வந்த வேளையிலும் பாருங்கள், அவனுடைய சகோதரன் அவனுக்கு இடைஞ்சலாக இருந்த வேளையிலும் சகோதரனிடத்திலிருந்து பிரிந்ததற்கு பின்பாக அபிராமாக இருந்த அபிராம் என்ற அபிராமை ஆபிரகாமாக மாற்றி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும்படி செய்தார். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் அவர்களை விட்டு பிரிகிற வேளையிலே தான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரிடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி தேவன் உங்களை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக ஆசீர்வதிப்பார். அப்படியானால் அவரை இந்த நாட்களில் நீங்கள் நேசியுங்கள், அவரை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.